எந்த பாடத்திட்டமாக இருந்தாலும் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் என்பது நான் அனுபவத்திலே கண்ட ஒரு விஷயம். அதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். புத்தகத்தை பொறுத்தவரையில் சிவபெருமான் மன உளைச்சலில் இருந்தபோது எல்லோருக்கும் படிக்குமாறும் வர வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லி முடிக்க வேண்டியிருக்கிறது. மன உளைச்சலில் சிவபெருமான் இருந்தபோது கடையூறி வரும் தனிமை கழிக்க அம்பலத்தான் திருவாசகத்தின் ஒரு பிரதி கருதியதே என்று வரிகள் மனோன்மணியம் குறிப்பிடுகிறது. ரொம்ப மன உளைச்சல் இருந்தப்போ திருவாசகத்தை எடுத்து சிவபெருமான் படித்ததாக மனோன்மணியம் குறிப்பிடுகிறது என்றால் அந்த புத்தகத்தினுடைய வாசிப்பதனுடைய அருமை தெரியும். அதனால்தான் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை சென்னையிலே தொடர்ந்து பிறகு இப்போது மதுரையிலேயும் அது இருக்கிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவ்வளவு வசதியான ஒரு நூலகம். நான் கூட 2008 அப்போதைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், இப்போதைய நிதி அமைச்சர் அவர்கள் நம் பள்ளிக்கு வந்தார் குளத்தூருக்கு ஒரு கருவியல் கண்காட்சிக்கு. என்னையும் அந்த கமிட்டியில் சேர்த்து அந்த சிலபஸ் கமிட்டி, அதனால தான் அந்த மாநில பாடத்திட்டம் பற்றி நாங்கள் NCF-இல் நாங்கள் அதை விவாதித்தோம். அது எடுத்து அதன் பிறகு இதே அண்ணா நூலகத்தில் அரங்கிலே பல 100 ஆலோசனை கூட்டத்தில் நானும் பங்கேற்றேன். அந்த சிலபஸுக்கு நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை நான் செய்தேன். இதுக்கு சொல்வதற்கு காரணம், தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் பள்ளிகளும் அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் இந்த வாசிக்கும் பழக்கத்தை நாம் இன்னும் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும். அந்த அளவுக்கு புத்தகங்கள் நம்மை கைவிடாது, மனிதர்கள் கைவிட்டாலும் புத்தகங்கள் கைவிடாது என்று நான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜாலியாக 2018-19 ஒரு 60 வாரம் அதை பற்றி ஒரு ப்ரீவியூ வரும், அதில் விவரம் இருக்கும். நான் அதை சொல்ல விரும்பவில்லை, நேரமாகிக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு ஜாலியாக இரவுகளில் எழுதி அதை ஆசிரியர்களிடம் பகிர்ந்து, எவர்வின் ஆசிரியர்களிடம் பகிர்ந்து அது மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று அவர்கள் எல்லாம் பாராட்டி, கடந்த ஆண்டு ஒரு 40 கட்டுரைகள் எழுதி அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து சில பப்ளிஷர்ஸ் மட்டும் ஒரு இன்டர்நேஷனல் செலக்ட் பண்ணோம். கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட், அப்படி போகலாம், நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதனால் அதை அனுப்பி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் அதை முழுவதுமாக எடுத்து அவர்கள் அலசி ஆராய்ந்து கடைசியில் அதற்கு சம்மதித்து இந்த புத்தகம் வந்திருக்கிறது. எனவே இந்த பாசத்தோடும் இந்த ஒரு பரிவோடும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பெருமக்களை மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்று நன்றி சொல்லி, தொடர்ந்து இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரும் வாங்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் சொல்லக்கூடாது. குறிப்பாக நண்பர் வேலம்மாள் போன்றவர்கள், ஜெயா வந்திருக்கார்கள். ஆளுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் அதிகமாக வாங்க வேண்டாம், ஒரு 2000 காப்பீஸ் வாங்கினால் போதும். ஒவ்வொருவரும் வாங்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் தர வேண்டும். வாய்ப்பிருந்தால் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நூலகங்களில் இதை வைக்க ஒரு கணிசமான அளவுக்கு சலுகையோடு, பாதி விலையில் சலுகையோடு கூட நான் அதை கொடுக்க தயாராக இருக்கிறேன். அப்படி வைத்தால் அதுவும் நன்றாக இருக்கும். அந்த கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். That was a sensational speech, blended in experience, emotion, dedication and positivity. Thank you so much for your valuable words, sir. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நம் பள்ளிகளின் தலை சிறந்த ஆசிரியர்களாக திகழும் 7 முதல்வர்களுக்கு நல்லாசிரியர் விருதை வழங்குமாறு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்கிறோம். I call upon Mrs. Shahin Nizam. Mrs. Vinodini ma'am. Miss right place and from a right person. Thanks a ton, Honorable Minister, sir. இந்த புத்தகம் உருவானது எப்படி, வலியுறுத்துவது எதை, எழுதியவரின் பின்னணி என்ன என்பதை அறிய இதோ இந்த காணொளியை பார்ப்போம். Vanakkam. Honorable Minister of School Education Thiru Anbil Mahesh Poyamelli, Honorable Minister of Hindu Religious and Charitable Endowments Thiru P. Shekhar Babu, Founder and Senior Principal Everwind Group of Schools Dr. B. Purushothaman, and all esteemed guests, all educationists.
This is truly a privilege to be here at this auditorium on an auspicious day. Auspicious because I stand in front of a great community, a community of teachers. In a state and a city which is synonymous with being at the forefront of education, of learning, of culture, not just now, but for centuries and as long as history can remember. So it is truly an honor to be here today. I come here representing an organization and an institution which is part of a university which is 1100 plus years old. And we have only stood for one thing, advancing knowledge and learning. Today is Teachers' Day. And we were always meant to be associated with teaching and education. In India, it is by fate or by design that the first book ever published by Oxford University Press in India was written by our own, the great Dr. Radhakrishnan, whose birthday we celebrate today. And it is such a grand occasion that today we have the opportunity and the privilege to launch on that very day another great book, The Heart and Art of Teaching by Dr. P. Purushothaman. Thank you for that. Mr. Purushothaman begins his book by quoting one of our great educators and leaders. And I think for all of us, one of our greatest heroes, Dr. APJ Abdul Kalam. The quote is about education. And it goes, "The purpose of education is to make good human beings with skill and expertise. However, enlightened human beings can only be created by teachers." So thank you for Dr. Purushothaman that you have recognized this most noble of professions on such an amazing day. We at Oxford University Press truly believe that teachers are at the center of the educational ecosystem, nurturing the global citizens of tomorrow. And teachers need their own mentors from within their own community to support, guide, share best practices to empower, encourage lifelong learning for days, months, years, decades, lifelong learning. And this is by no means a small responsibility. It's a huge responsibility that they shoulder every day. And we really, really hope that this book, The Heart and Art of Teaching, which is a collection of motivational speeches by Dr. B. Purushothaman, a leading academician with more than 3 decades of experience as a teacher and more importantly as an educator. It will inspire not just today's teachers, but many, many more teachers in the future so that they can continue to build great learning. And with learning comes leadership. And I'm sure that not just the state of Tamil Nadu, but the whole country and beyond will benefit through this movement. As all great teachers know, there is no end to learning. And I will beg your pardon and my apologies in the beginning, because I will try and repeat in Tamil a quote from the great Thiruvalluvar, "Thotanettu urum manarkeni mandarku katraneti urum arivu." அனைவருக்கும் நன்றி.
ரத்தின சுருக்கமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வெளியீட்டு நிறுவனம் பற்றியும் தி ஹார்ட் அண்ட் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் புத்தகத்தை பற்றியும் எடுத்துரைத்த திரு சுமந்தா தத்தா அவர்களுக்கு நன்றி. Thank you so much, sir, for coming all the way from Delhi and delivering a wonderful speech. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு P.K. சேகர் பாபு அவர்களை வாழ்த்துமாறு அழைக்கிறோம். தன்னுடைய 36 ஆண்டு ஆசிரியராக இருந்த பெற்ற அனுபவத்தை 204 பக்கங்களில் புத்தகமாக வடிவமைத்து கொளத்தூரில் 8 நிறுவனங்களை நடத்தி கொண்டு 22,000 மாணவ செல்வங்களை உருவாக்குகின்ற முயற்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இதுவரையில் 50,000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களை உருவாக்கி 800க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டு 700க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கும் பாதுகாப்பினை தந்து சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் உருவாகிய இந்த ஆசிரியரினுடைய அருமை படைப்பு 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற அமெரிக்க திருநாடு என்றாலே ஆக்ஸ்போர்ட் என்றுதான் கூறுவார்கள். அதை வாய்மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் தான் நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே அதுவும் குறிப்பாக படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், நீங்கள் படிப்பை படியுங்கள், நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறுகின்ற முதல்வர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்ற தொகுதியில் இருக்கின்ற ஒருவருக்கு அவர் சிந்திய அந்த 100 பொன்மொழிகளை புத்தகமாக வெளியிடுவதற்கு ஆராய்ச்சி செய்து அதை வெளியிடுகின்ற அருமையான ஒரு நிகழ்விலே, அதுவும் 2 அறைகள் முக்கியத்துவம் வாய்ந்த அறைகள் என்பார்கள். ஒன்று மனிதனுடைய பிறப்பிற்கு உண்டான கருவறை, மற்றொன்று மனிதனை உருவாக்குகின்ற வகுப்பறை. இந்த இரண்டிற்கும் முன்னின்று இந்த நாட்டை செதுக்குகின்ற சிற்பிகளான ஆசிரியர்கள் தினத்திலே இந்த நூலை வெளியிடுகின்ற நிகழ்விலே பங்கேற்றமைக்கு கொளத்தூர் தொகுதியில் அவதார புருஷனாக இருக்கின்ற எங்கள் புருஷோத்தமனை இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் தன்னுடைய எண்ணங்களையும் இதயத்தினுடைய ஈரத்தையும் தமிழகத்தையே சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு நடைபெறுகின்ற இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற, எப்பொழுதும் புன்னகை ததும்ப காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற இவருடைய இலாக்காவை முதல்வர் எப்படி தேர்வு செய்திருப்பார் என்று எண்ணுகின்ற பொழுது, இவர் எப்பொழுதுமே படிக்கின்ற பிள்ளைகளைப் போல் சுறுசுறுப்போடு இருப்பதால் தான் இவருக்கு பள்ளி கல்வித்துறை என்ற ஒரு துறையை ஒதுக்கினாரோ என்று தெரியவில்லை. அன்பிலே விளைந்த செடி முதல்வர் என்ற பதியத்திலே புன்னகை ததும்ப எப்போதும் மகிழ்ச்சியோடு காணப்படுபவர், தமிழுக்கு யாராவது தீங்கு விளைவிக்கின்றார்கள் என்றால் புயலாக கருத்துக்களை உதிக்கக்கூடிய எங்கள் அன்பும் பாசமும் நிறைந்த அன்பில் மகேஷ் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற
அன்பிற்கினிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய இந்தியாவின் தலைமை பொறுப்பிலே இருக்கின்ற எனக்கு முன்பு தூய தமிழிலே வணக்கம் என்று சொல்லி தமிழகத்தினுடைய தொட்டனைக்கு வரும் மணக்கேணி என்ற கருத்தையும் எடுத்தேம்பி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய அருமை சகோதரர், பேர் மறந்து போச்சு, சுமந்தா கட்டா என்ற அன்பிற்கினிய அருமை நண்பர்களே, இந்த நிகழ்விலே புத்தகங்களை பெற்று அமர்ந்திருக்கின்ற கல்வியாளர்கள் அன்பிற்கினிய வேல்மோகன் அவர்களே, என்னுடைய நீண்ட நாள் பழக்கத்திற்குண்டான அருமை அண்ணன் கனகராஜ் அவர்களே, இந்த புத்தகங்களை பெற்று அமர்ந்திருக்கின்ற முன்னாள் இந்நாள் இந்த கல்வியினுடைய தலைமை ஆசிரியர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட அன்பிற்கினிய முரளிதரன் அவர்களே, அன்பிற்கினிய சந்துரு அவர்களே, அன்பிற்கினிய தேவஜவர் அவர்களே, சரிதா மகேஷ்குமார் அவர்களே, அமுதா அவர்களே, யோகப்பிரியா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நரேன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகின்றேன். இன்றைய தினம் ஒரு பொன்னாள். ஆசிரியராக இருந்த இருவரை இந்தியாவின் முதல் குடிமகனாக பெற்ற நாடு நம்முடைய தமிழ்நாடு என்பதிலே பெருமை கொள்கின்ற ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளிலே நமக்கு தெரிந்து நம்மோடு பழகி கொண்டிருக்கின்ற, நம்மோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்ற ஒருவர் ஆசிரியராக இருந்து, ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் இருந்தால் இந்த நாட்டை சிறந்த ஒரு நாடாக வடிவமைக்கலாம் என்று ஒரு 100 கட்டுரையின் வாயிலாக இந்த நாட்டிற்கே ஒரு வரலாற்று காவியத்தை தீட்டியிருக்கின்ற அருமை நண்பர் புருஷோத்தமன் அவர்கள் எழுதிய நூலை வெளியிடுகின்ற நாள். உண்மையில் ஆசிரியர் தினத்தில் இப்படி ஒரு நூலை வெளியிடுகின்ற ஒரு வாய்ப்பு பெற்றமைக்காக அவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தவுடன் வருகை தந்த நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிறக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறக்கத்தான் செய்வார்கள். இறப்பு என்பது பிறக்கின்ற போதே உறுதியான ஒன்றாக இருந்தாலும் வாழுகின்ற நாளில் நாம் என்ன செய்தோம், என்ன சாதித்தோம், இதுதான் நம்முடைய மறைவிற்கு பிறகும் நம்முடைய பெயரை சொல்லும். அந்த வகையில் இருக்கின்றவர்கள் பலர் பல கட்டிடங்களை கட்டி அதற்கு தங்களுடைய பெயரை வைத்துக் கொள்ளலாம். இல்லாதவர்கள் சிலர் ஒரு மரத்தை நட்டு கூட தன்னுடைய சந்ததிகள் இந்த மரத்தை நட்டது என்னுடைய தந்தை தான் என்று அந்த சந்ததியின் பெயரை சொல்லிக் கொள்ளலாம். இப்படி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனைகளை சாதித்து நாம் வாழ்ந்த காலத்தை விட நாம் வாழ்ந்த பிறகு இந்த உலகம் உள்ளவரை நாம் பெயர் சொல்ல வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு வகையில் சாதிக்க வேண்டும். அந்த சாதனையில் பூத்த நெருப்பு மலராக இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கின்றார் என்றால் அதில் எந்த வகையிலும் மிகையாகாது. ஒட்டுமொத்த தமிழகத்திலே இன்றைக்கு உயிர் துடிப்பாக வருங்கால சந்ததியினர் நல்ல முறையில் வர வேண்டும் என்றால், நாட்டிலே பொருளாதாரத்திலே உயர்வு காண வேண்டும் என்றால், ஜாதி சமயமற்ற ஒரு சமுதாயம் அமைய வேண்டும் என்றால், எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்றால், நாட்டிலே உயர்வு தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும் என்றால், இவை அனைத்திற்கும் மூலதனமாக இருப்பது கல்வி என்ற ஒன்றுதான். அந்த கல்வியை தருவதிலே ஒன்றியத்திலே முதலிடம் வைக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய போற்றுதலுக்குரிய வாழ்த்துதலோடு நடைபெற்றிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி என்பதை நான் பதிவு செய்து, எங்களுடைய புருஷோத்தமன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் செல்வமும் பெற்று இன்னும் லட்சக்கணக்கான மாணவ செல்வங்களை உருவாக்க வேண்டும் என்று இறைவனையும் இயற்கையையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Sir, we are very much delighted about your long association with Everwind Group of Schools and the support you have been rendering as all along.
தமக்கே உரிய கணீர் குரலில் அற்புதமான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு PK சேகர்பாபு அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். The audience and the podium are now eagerly looking forward to the facilitation address by Thiru Anbil Mahesh Poyamori, the Honorable Minister for School Education. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, பள்ளி என்பது எனது வீடு, கல்வி என்பது எனது வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களது அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு முதலில் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் குர்ஆன், பைபிள் என்று சொல்லலாம். மனிதனால் கடவுளுக்கு படைக்கப்பட்ட புத்தகம் திருவாசகம் என்று சொல்லலாம். மனிதனால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட புத்தகம் தான் திருக்குறள் என்று சொல்லும் பொழுது அந்த பொதுமறையை நான் வணங்குகின்றேன். இங்கே உரையாற்றியிருந்திருக்கின்ற குறிப்பாக இன்றைய நிகழ்வினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடியவர் அண்ணன் புருஷோத்தமன் அவர்கள். இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா, த ஹார்ட் அண்ட் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் என்கின்ற அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா, இந்த விழாவுக்கான தேதியை என்னிடம் பெற்றவர் முதலில் இந்த எவர்வின் என்று சொல்லும் பொழுது எப்போதும் வென்றான்கான தேதியை பெற்றவர் யார் என்று சொன்னால், தன்னை எதிர்ப்பவரெல்லாம் வென்றானாக இருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்கள் முதல் நான் வணங்குகின்றேன். இங்கே உரையாற்றிய நம்முடைய அண்ணன் புருஷோத்தமன் அவர்கள் சொன்னது போல, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெருமைகளை சொன்னார். 2008ஆம் ஆண்டிலிருந்து எப்படிப்பட்ட பழக்கம், குறிப்பாக நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதும் ஒரு பள்ளிக்கூடத்தை நிகழ்ச்சிக்கென்று வழங்குவதாக இருந்தாலும், இப்படி தொடர்ந்து தங்களோடு பயணிக்கக்கூடிய, அது எங்க MLA அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக உங்க MLA இருக்கும்போது நீங்க என்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க, நூலகத்துக்கு நான் புத்தகத்தை எடுத்துக்கணும், நீங்க உங்க MLA சொன்னாலே போதும், அடுத்த நிமிஷம் அதை செய்யறதுக்கு தான் நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம். உரையாற்றும் போது நான் புருஷோத்தமன் அவர்கள் சொன்னார்கள், நல்ல வேளைக்கு நான் அமைச்சர்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே நான் பேசிடுறேன், இல்லைன்னா பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்தவர்கள் போயிடுவாங்க அப்படின்னாங்க. நாங்கள் இந்த பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் உங்களை போன்றவர்கள் இருக்கிற வரைக்கும் கல்வி இருக்கும் என்கின்ற வகையில் தான் மிக ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக சுமந்தா தத்தா அவர்களை பற்றி சொல்லணும். இங்கே எல்லாரும் சொன்னது மாதிரிதான். Really we welcome Samantha Datta for this function. I don't know whether you are fortunate or Purushothaman sir is fortunate. Because of this book, our teachers and students are very fortunate. Thanks a lot for Samantha and Purushothaman sir. புருஷோத்தமன் சாருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற, குடும்பம் என்று சொன்னால் அது வீட்டு குடும்பம் மட்டுமல்ல, வருகை தந்திருக்கின்ற அனைவரும் சேர்த்து தான் சொல்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுந்தரன் அவர்களுக்கும், வருகை தந்திருக்க அண்ணன் முரளி, சந்துரு, ஜவஹரன் உள்ளிட்ட நரேன் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகம் என்பது இன்றைக்கு அவங்க சொன்ன மாதிரி தான். குறிப்பாக இந்த புத்தக நிகழ்ச்சிக்கு முன்பாக ஒரு கலை நிகழ்ச்சி நீங்கள் நடத்தி காட்டினீங்க. அதுவும் இந்த குழந்தைங்களை அவ்வளோ அழகாக உங்களுடைய நாட்டியத்தின் மூலமாக, வெறும் நாட்டியம் மட்டுமல்ல, பெண்கள் சார்ந்த, பெண் விடுதலை சார்ந்திருக்கின்ற ஒரு கருத்து படத்தையும் இங்கே நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீர்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ அரங்கத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாம் மேக்சிமம் அவங்க தான் இருக்கிறாங்க. நாங்கள் ஏதோ 2 ரூபா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறோம், அவ்வளோதான்.
ஒரு மாற்றத்தை, அதுவும் குறிப்பாக பெண்கள் என்று வந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த புதுமை பெண் திட்டம், ஒரு திட்டம் போதாதா, ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு திட்டமாக பெண் பிள்ளைகளை 12th தயவுசெய்து நிறுத்திடாதீங்க, அவங்களை கல்லூரிக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் தந்தை ஸ்தானத்திலிருந்து தாய் ஸ்தானத்திலிருந்து நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதனாலதான் நம்ம வீட்டுல 2 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, 3 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் சரி, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்கின்ற திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 100 தலைப்புள்ள, அதுவும் குறிப்பாக இந்த 7வது தலைப்பாக இஃப் மைண்ட் இஸ் அ மங்கி வி ஆர் ஆல் மங்கீஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் கான்ட்ராஸ்ட் என்று ஒரு கருத்தை இங்கே ரொம்ப அழகாக இதை பதிய வச்சிருக்கார் நம்முடைய புருஷோத்தம் சார். இது முத்தமிழர் கலைஞர் தான் நினைவுக்கு வருது. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது என்று சொல்வது போல இதுல புத்தாவுடைய ஸ்டேட்மெண்ட் அழகாக சொல்கிறார். இந்த புத்தகத்தை பற்றி அவர் சொல்லும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மைண்ட் இருக்கு. அந்த மைண்ட் என்ன தெரியுமா, இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் ஃபில்ட் வித் லாட் ஆஃப் மங்கீஸ். அந்த மங்கீஸ் வந்து இட் வில் ஸ்க்ரீச், இட் வில் சேட்டர், இட் வில் ஜம்ப் அரவுண்ட், இட்ஸ் அ ட்ரங்கன் மங்கி அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டு ஒவ்வொரு மைண்டை பற்றி இதில் அழகாக எடுத்து சொல்கிறார். மைண்ட் ஆஃப் ஃபியரை பற்றி சொல்கிறார், மைண்ட் ஆஃப் ட்ரீமர், மைண்ட் ஆஃப் ஆங்கர், மைண்ட் ஆஃப் கம்பேஷன், மைண்ட் ஆஃப் லேசினஸ், மைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம், மைண்ட் ஆஃப் யூனிட்டி என்று நம்மளுடைய மைண்டை பற்றி நமக்கான இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளுடைய உடலாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம் பார்க்கக்கூடிய விதம், நாம் எப்படி பழகக்கூடிய விதம், இது எல்லாமே இது டீச்சர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஒட்டுமொத்தமாக சொசைட்டியை கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போதான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதை அழகாக தொட்டுட்டு கடைசியாக இன்னும் நிறையா இருக்கு. மைண்ட் ஆஃப் ஈகோ இருக்கு, மைண்ட் ஆஃப் பவர் இருக்கு, இதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்லைங்கிறது அவரே மென்ஷன் பண்றாரு. ஆனால் ஒவ்வொன்றையும் படிக்கும் பொழுது நாம் நம்முடைய மனதை எப்படி நாம் ஆள வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை நாம் உள்வாங்கக்கூடியதாக, இப்படி ஒவ்வொன்றும் இன்றைக்கும் குறிப்பாக இன்னைக்கு பேசியது போல இன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாள். இன்னைக்கு அனைவருக்குமே இந்த ராதாகிருஷ்ணன் அவார்டை நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மறைமலை நகரில் இருக்கின்ற 386 தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு வழங்கி இன்றைக்கு அதை மிக ஒரு வெற்றியாக அதை செய்து காட்டியிருக்கிறோம். நாங்கள் வருஷம் வருஷம் செய்கிறது தான். ஏன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு என்று நாங்கள் வழங்கின்றோம்? ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்முடைய புருஷோத்தமன் சாரே ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கினவர் தான். இங்கே ஒரு காலத்துல நல்லாசிரியர் விருது இருந்ததை முத்தமிழர் கலைஞர் சொன்ன, அது என்ன நல்ல ஆசிரியர் கெட்ட ஆசிரியர், எல்லா ஆசிரியருமே நல்ல ஆசிரியர் தான், அது ராதாகிருஷ்ணன் அவார்டுன்னு கொடுங்கன்னு மாத்தி காட்டியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லும் பொழுது இன்னைக்கு மிக அழகாக நல்ல ஒரு நிகழ்வு, நல்ல மேடை. அது அந்த குழந்தைங்களாம் வந்து ஒரு 10 குழந்தைங்க ஒவ்வொரு புத்தகத்தையும் சுமந்து வந்து நின்று அதில் ஒரு குழந்தை லீடு கொடுக்குறாங்க. உடனே அந்த புத்தகத்தை அந்த குழந்தைங்க அதை திறந்து மூடி பார்க்குறாங்க. நான் கூட அந்த குழந்தைங்களாம் சொல்லான்னு பார்த்தேன், இவ்வளோ வேகமாக மூடிங்கன்னா காற்று தான் வரும், புத்தகத்தில் கருத்து எப்படி வரும்னு கேட்கணும்னு கூட ஒரு ஆசை தான். இருந்தாலும் அந்த குழந்தைகளை பயன்படுத்தி மிக அழகாக இந்த ஒரு மேடையை அமைத்திருக்கிறீர்கள். இந்த புத்தகம் உள்ளபடியே நீங்கள் சொன்னது போல கண்டிப்பாக, ஏன்னா எங்களுக்குன்னு சில கமிட்டிஸ்லாம் இருக்குன்னு அந்த கமிட்டி மூலம் கொண்டு வரும்போது கண்டென்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த கண்டென்ட் நம்மளுடைய நாட்டுக்கு ஏற்கக்கூடியதா இல்லையா என்பதெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு தகுந்தாற்போல் அது ஓகே பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் தொகுதி எம்எல்ஏ சொன்னார்னா அடுத்த நிமிஷம் அதை நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். எங்களுக்கென்று வேறு ஒன்றும் கருத்துக்கெல்லாம் கிடையாது. உள்ளபடியே எனக்கு பெருமையான ஒரு மேடையாக, அதுவும் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் சுமந்தா தத்தா while you are pronouncing the திருக்குறள். ஆனால் சுமந்தா தத்தா காட்டிலும் இங்கே நம்முடைய கம்பேர் தான் என் பேர் இன்னும் கொள்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆன்பில் மகேஷ் பாயாமொழி அப்படின்னு சார். ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் அந்த திருக்குறளை எழுதினவரும் பொய்யாமொழி தான். பட் இருந்தாலும் அந்த திருக்குறளை நமக்கு இன்னைக்கு மிக அழகாக நம்முடைய சுமந்தா தத்தா அதை குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. உள்ளபடியே ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ஒன்ஸ் அகேன் நம்ம அனைவரும் சார்பாக சுமந்தா தத்தா சொன்ன வார்த்தை, அவங்களுடைய இந்த ஆக்ஸ்போர்ட் பிரஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடிக்கிற டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு. அதுல டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்க நம்முடைய புருஷோத்தம் அவருடைய புத்தகத்தை இன்னைக்கு வெளியிடுறாங்கிறது தான் புருஷோத்தமன் சார் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேராக நான் கருதுகிறேன். அதுவும் ஒரு நல்ல நாளாக அந்த நாள் அமைந்திருக்குது என்று தான் சொன்னேன். தொடர்ந்து உங்களுடைய இந்த கல்வி பணி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கல்வி சார்ந்து கொண்டு வருகின்ற திட்டங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய பள்ளிக்கூடங்களை நீங்கள் அதை நிறைவேற்ற பாருங்கள். நீங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி, தனியார் பள்ளி, இந்த போர்டு அந்த போர்டுலாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்ல படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் எங்க பிள்ளைங்கள் தான். கிட்டத்தட்ட 1,27,00,000 பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க அனைவருமே அது எமோஷனல் வெல்பீயிங் மூலமாக நாங்கள் பாதுகாக்கிறதாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லா விதத்திலையும் அவர்கள் ஒரு பாதுகாப்பான வளையமாக
தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப அழகாக NCF பத்தி நீங்க சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நாங்களே பதில் சொல்லிட்டு இருந்த அரசியல்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு கல்வியாளர் நீங்க NCF பத்தி சொல்லி எங்களுடைய கரிக்குலம் ஃப்ரேம் எப்படி இருக்குங்க நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இதுவே எங்களுக்கு போதுமானதாகத்தான் இருக்கின்றேன். நாங்கள் பேசுவதை காட்டிலும் உங்களை போன்ற கல்வியாளர்கள் ஒவ்வொரு அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்களும் இதை பெருமையை எடுத்து சொல்லணும். கார்ல வரும்போது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வொகேட் எங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாராம், நான் இந்த நாட்டோட 40வது சீஃப் ஜஸ்டிஸ், ஆனா நானே ஒரு அரசு பள்ளியில படிச்சேங்கிற பெருமை எனக்கு உண்டு என்று சொல்லும் பொழுது இது போன்ற ஆளுமையோட பதிலே அவர்களுக்கு யார் யாரெல்லாம் நம்மளை பத்தி சொல்றாங்களோ அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சி